அன்பார்ந்தவர்களே, எப்படி இருக்கீங்க? பொதுவா இப்ப எல்லாமே சொத்துக்கள் ரீதியாக அதிகமாக பிரச்சனைகள் வருவதாக இருந்தா என்ன செய்யறது? சொத்துக்கள் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை வர்றதா இருந்துச்சுன்னா எஸ்எல்ஆர் காப்பி, அதாவது அடங்கல். இன்னும் சொல்ல போனா இதற்கான முதல்ல வந்து நல்ல ஒரு வழக்கறிஞர் நீங்க அணுகி ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பக்கூடியதா இருக்கும். அதற்கு அடுத்தபடி அந்த வழக்கறிஞர் அறிவிப்பின் மூலமாக அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் மேலும் உங்களுடைய பட்டா பத்திரம் இன்னும் உங்களுடைய ரிலேட்டட் இருக்கக்கூடிய சொத்து ரிலேட்டட் டாக்குமெண்ட்டை வைத்துதான் அதற்கான சூட் வந்து தயாரிக்கக்கூடியதா இருக்கும். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா ஆர்டிஓ கோர்ட்ல இருந்து, டிஆர்ஓ கோர்ட்ல இருந்து, இல்ல முனிசிபல் கோர்ட்ல இருந்து மேற்கொண்டு இந்த சிவில் வழக்குகளுக்கு எதிராக வந்து நான் வந்து கொடுக்கப்பட்ட தீர்வா இருக்கட்டும், உத்தரவா இருக்கட்டும், அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க டிஆர்ஓ நீங்க அதற்காக நீங்க மேல போகக்கூடியதா இருக்கும். அந்த டிஆர்ஓ கோர்ட்டுக்கு அடுத்தபடியாக முனிசிபல் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அதுக்கடுத்து ஹை கோர்ட், மேற்கொண்டு சுப்ரீம் கோர்ட். இதுவரை நான் வந்து சொத்துக்கு ரிலேட்டடா நான் வந்து படிப்படியாக மேல போகக்கூடியதா இருக்கும். உங்களுடைய இந்த சொத்துக்கு ரிலேட்டடா மேற்கொண்டு என்ன ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்க எவ்வளவு நல்ல முறையில பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகும், உங்களுக்கு உங்களுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். மேற்கொண்டு நீங்க அணுகக்கூடிய ஒரு லாயர் வந்து இந்த சிவில்ல வந்து, அதாவது சொத்துக்கு ரிலேட்டட் நல்ல அனுபவம் முடியதா இருக்கக்கூடிய சமயத்துல உங்களுடைய வழக்கு வந்து மிக விரைவாக முடித்து தரக்கூடியதா இருக்கும். இல்லைன்னா வழக்கு ரொம்ப லேட்டா போய்கிட்டு இருக்கு, இல்ல இதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னே காரணமா இருக்கும். என்ன காரணம்னா உங்களுடைய சொத்துக்களுடைய விஷயங்கள்ல சரியான முறையில பராமரிப்பு இல்லைன்னு அர்த்தம். நீங்க எப்ப சரியான முறையில பராமரிப்போடு இருந்தீங்கன்னா உங்களுடைய சொத்துக்கள் உங்களை விட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்ப வந்து நான் ரீசெண்டா பார்த்தேன்னா ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹ் மீது அச்சம் இல்லை இப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கு. நான் வெளிநாடு போயிட்டு வரக்கூடாது, என்னுடைய தாய், என்னுடைய பிள்ளை, அதாவது என்னுடைய தங்கைகள், கூட பிறந்த சகோதரிகள், பிள்ளைகள் இல்ல கூட பிறந்த சகோதரிகள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய சொத்தை அவருடைய அனுமதி இல்லாம சப்ஜெக்ட் போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மாத்தி எல்லாம் எழுதிட்டாங்க. இங்க பலர் ஊழலுடைய விஷயங்கள்ல இல்ல எந்த ஒரு விஷயத்தை வைத்தாது என்ன பண்ணலாம், சொத்துக்கள் எல்லா விதமான விஷயத்தையும் மாற்றிடலாம், நிறைய பேரை ஏமாற்றிடலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மறந்து கொள்ளுங்கள், நினைவில் கொள்ளுங்கள், படைத்த இறைவன் ஒருவன் உள்ளான், அவனிடம் எதையும் மறைக்கவே முடியாது.